ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலான லிங்க்டின் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லிங்க்டின் ப்ரொஃபைல்ன்றது இப்போ இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தெரியுன்றதை மற்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் மூலமாக காட்டலாம். இல்லை நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த பொசிஷனில் தேடுறீங்க, உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் மற்றவங்க கிட்ட காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலான லிங்க்டின் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஒரு நியூ லிங்க்டின் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். சைன் அப் பண்ணும்போது அது உங்கள் நேம், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஒர்க்கிங்காக அண்ட் உங்கள் பிளேஸை வந்து கேட்கும், அது நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட நேமை வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமோட. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். இது ஒரு ப்ரொஃபஷ்னல் நெட்ஒர்க்னால நீங்கள் இதில் பண்ணுறது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை நெக் வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் ஃபோட்டோவும் வைக்கலாம். பட் நீங்கள் ஃபுல் ஃபோட்டோ வைக்கும் போது இல்லை ஹாஃப் வைக்கும் போதும் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் ஃபார்மலாகவும் வைக்கணும். நீங்கள் எடுத்த செல்ஃபீஸ் இல்லை ஃபில்டர் போட்ட மாதிரி ஃபோட்டோ, அந்த ஹார்ட் வச்ச மாதிரி, தலையில் கொம்பு வச்ச மாதிரி, அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வச்ச ஃபோட்டோலாம் வந்து நீங்கள் இதில் வைக்கக்கூடாது. இது வந்து இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ கிடையாது, ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு நெட்வொர்க். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சிங்கன்னா ஹெச்ஆர்ஸ் இல்லை ஈவன் உங்களோட கனெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ராக்ஷனே நடக்காது. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலான ஃபோட்டோவை நீங்கள் வைங்க. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ உங்களோட அபவுட், ஸோ நம்ம இது எடிட் பண்ணலாம். ஸோ நேம் ப்ராப்பராக கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நேமோ இருந்தால் கூட அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ப்ரொனவுன்ஸ், நீங்கள் வந்து ஃபீமேலாக மேலாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் இங்கே ஷீ கொடுத்துக்கிறேன். இந்த ஹெட்லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஹெட்லைன் தான் நீங்கள் யாருன்றதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறவங்களுக்கு சொல்ல போகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் அட் XYZ யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பைத்தான் தெரியும்னா பைத்தான் கொடுத்துக்கோங்க. கூடவே எனக்கு ஜாவா தெரியும்னா ஜாவாவும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸையும் நீங்கள் உங்கள் ஹெட்லைனில் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அட் XYZ கம்பெனி. அண்ட் என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும்? ஜாவா தெரியும்னா ஜாவா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ் தெரியும்னா டேட்டா சயின்ஸும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹெட்லைன் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டக்குன்னு உங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெட்லைனை வந்து நீங்கள் வைங்க. இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆஸ்பைரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர், கம்பெனி நேம் தேவையில்லை. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இங்கே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன், நீங்கள் எந்த ஸ்கூல் அண்ட் எந்த காலேஜில் படிச்சிங்கன்றதை இங்கே நீங்கள் கொடுக்கலாம். லைக் உங்களோட ஸ்கூல் நேமை கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த நியூ எஜுகேஷன்னு கொடுத்து நீங்கள் உங்கள் காலேஜ் நேம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மெயில் இல்லை உங்களோட URL எல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் போய் எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ண போகிறது இதுதான். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே இப்படி தான் இருக்கும் ஹெட்லைன். இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் செக்ஷன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ப்ரொஃபைல் ஃபோட்டோ இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ அபவுட் ஆட் பண்ணணும். இந்த அபவுட் வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஜேர்னி, உங்களோட ஸ்கில்ஸ், நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்றத ஷார்ட்டாக ஒரு 5 to 6 லைன்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் உங்களோட லிங்க்டின் சம்மரி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகணும்னு ஆசைனா நான் இதில் எப்படி சம்மரி நீங்கள் கொடுக்கலாம், இல்லை பேசிக்காக எப்படி நீங்கள் கொடுக்கலாம்னா aspiring software developer with keen interest in coding, web development or maybe app development. உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்படியே வரிசையாக கொடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இதை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை கொடுக்கலாம். லைக் secured second position in XYZ hackathon. ஒரு ஹேக்கத்தானில் நீங்கள் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. அண்ட் அதை நீங்கள் எதனால் வாங்கினீங்க? by developing a website.
நீங்கள் எதனால் அதை வாங்குனீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் என்னெல்லாம் சொல்ல வரீங்க உங்களை பற்றி ஒரு 5 to 6 லைனில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நீங்கள் உங்கள் சம்மரியில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் உங்களுக்கு தெரியும்னா பைத்தான் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஜாவா உங்களுக்கு தெரியும்னா ஜாவா கொடுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் நல்லாவே தெரியும், நல்லாவே கண்டென்ட் ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா வெப் கண்டென்ட் ரைட்டிங் கொடுங்க. அண்ட் எனக்கு வந்து மிஷின் லேர்னிங் தெரியும் அப்படின்னா மிஷின் லேர்னிங் கொடுங்க. லைக் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா டன் கொடுங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தெரியும் உங்களோட அபவுட் செக்ஷன் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் உங்கள் டாப் ஸ்கில்ஸும் வந்து கீழே அப்படியே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்னெல்லாம் ப்ரொஃபைல் செக்ஷனில் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட்டாச்சு, எஜுகேஷன் போட்டாச்சு, உங்களோட பொசிஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். லைக் வந்து நான் வந்து ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தேன். ஸோ நான் வந்து ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தேன், பார்ட் டைமாக தான் இருந்தேன். ஸோ எந்த கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் எங்கேயோ கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்னும் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அங்கே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க அண்ட் இந்த பொசிஷனில் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படிலாம் கொடுத்துட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் சேவ் பண்ணால் உங்களுக்கு அது கீழே லிஸ்ட் ஆகும். இப்போ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்து சேவ் பண்ணி காமிக்கிறேன். கீழே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி இங்கே வரும். நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. லைக் நான் வந்து இந்த கம்பெனியில் கண்டென்ட் க்ரியேட்டராக ஒர்க் பண்ணேன், இந்த கம்பெனியில் நான் டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணேன், இந்த கம்பெனியில் நான் இந்த ஒர்க் பண்ணன்றதை நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கெரியர் பிரேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மெயின் ஸ்கில்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ இங்கே வந்து சஜஸ்டட் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல், உங்கள் ப்ரொஃபைல் வச்சு இவங்க வந்து ஸ்கில்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து C++ன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஆட் ஸ்கில் கொடுத்துட்டு பைத்தான் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் செக்ஷன் இருக்கும். ஸ்கில்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இங்கே இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண ஸ்கில்ஸும் இங்கே ஆட் ஆகிருக்கும். நீங்கள் தனியாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே டேக் ஸ்கில் குவிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கில் அசஸ்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அங்கே சைடில் உங்களுக்கு காமிக்கும் பாஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்ற போது உங்கள் ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓகே இவங்களுக்கு இதை நல்லா நாலேஜ் இருக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்கில் குவிஸ் எடுக்கலனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓவரில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இவங்க என்னெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபீச்சர்டு, இது வந்து நம்ம லேட்டர் பார்ப்போம். ஆட் லைசன்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பைத்தானில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் யூஸிங் பைத்தான் அப்படின்றது வாங்கியிருக்கீங்க. யார் இதில் இஷ்யூ பண்ணான்னு கேட்டால் சப்போஸ் கோசராலேருந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கோசரா செலக்ட் பண்ணிக்கலாம். இஷ்யூ டேட் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துக்கிறேன். எப்போ வந்து இது எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்றது நான் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். இவங்க ஆக்சுவலி ஒரு க்ரெடென்ஷியல் ஐடி வந்து இவங்க கொடுக்கணும் அண்ட் க்ரெடென்ஷியல் யூஆர்எல் வந்து இவங்க கொடுக்கணும், வேலிடான யூஆர்எல். அது மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் செக்ஷன்ஸில் நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணீங்க, சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்றது இங்கே வந்து நல்லாவே காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா கோர்சஸ். நீங்கள் ஏதாவது கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கோர்ஸ் நேம் போட்டு இங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் நான் பைத்தான் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபைல் செக்ஷன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கீழே போய் பார்க்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட், நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து பைத்தான் ப்ராஜெக்ட், நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை கிளியராக போடுங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த ப்ராஜெக்டில் அப்படின்னா நான் வந்து கிரியேட்டட் அ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன்.
நீங்கள் அதில் என்ன ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதையும் நீங்கள் வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்சஸில் பைத்தான் இருக்கும், உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் பைத்தான் ப்ராஜெக்ட் இருக்கும். வாலண்டியரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து பப்ளிகேஷன்ஸில் போட்டுக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பேட்டன்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் போடலாம். உங்களுக்கு வந்து ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு இதை பண்ணினா அதுவும் நீங்கள் போடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி இல்லை ஸ்கோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா நீங்கள் அதையும் வந்து அப்டேட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னா அதுவும் ஆட் பண்ணலாம். லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அப்படின்றது உங்களுக்கு என்ன ப்ரொஃபிஷியன்சியில் தெரியும் அப்படின்றத சேர்த்து நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணாலே ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலான ரெஸ்யூமே வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலான லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இது எதுக்குன்னா நீங்கள் வந்து ஓப்பன் டு ஒர்க்கா அப்படின்றத வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே இவங்க வந்து ஓப்பன் டு ஒர்க், அதாவது இவங்க வேலைக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ ஓப்பன் டு ஹையரிங்னா நீங்கள் ஹையர் பண்ண போகிறீங்க. ப்ரொவைடிங் சர்வீசஸ்னால் ஏதோ ஒரு சர்வீஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. ஃபைண்டிங் அ நியூ ஜாப்னா நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஆமாம் அப்படின்னு கொடுத்துட்டா நீங்கள் எந்த ஜாப் தேடுறீங்க, என்ன லொக்கேஷனில் தேடுறீங்க, லைக் நான் வந்து ரிமோட்டாகவும் தேடுறேன், என்ன லொக்கேஷனில் தேடுறீங்க அண்ட் ஆட் பண்ணுவீங்க. அண்ட் என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் இதை யார் பார்க்கலாம், எல்லா லிங்க்டின் மெம்பர்ஸும் பார்க்கலாமா இல்லைனா ரெக்ரூட்டர்ஸ் மட்டும் தான் பார்க்கலாமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணாலே அவங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இவங்க வந்து ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தெரியும். நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ப்ரொஃபைலில் க்ரியேட் பண்ணப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஆக்டிவாக போஸ்ட் பண்ணணும். நம்ம கனெக்ஷன்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்கள் நெட்வொர்க்கை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். லைக் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும், மேபி பீப்புள் யூ மே நோ அப்படின்றத லிங்க்டினே வந்து வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து கனெக்ட் கொடுத்துக்கலாம். சும்மா கனெக்ட்னு கொடுக்கறத விட கனெக்ட் கொடுத்தா மட்டும் கனெக்ட் ஆகாது. நீங்கள் வந்து கனெக்ட் கொடுத்தா மட்டும் கனெக்ட் ஆகாது. லைக் வந்து அவங்களும் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சும்மாவே கனெக்ட் கொடுக்கறத விட ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு கனெக்ட் ஆட் அ நோட், ஒரு ப்ரொஃபஷ்னலான நோட். அதாவது நீங்கள் எதுக்கு இவங்க கூட கனெக்ட் பண்ண நினைக்கிறீங்க, லைக் இவங்க ஸ்கில்ஸ் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஓகே இவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் தெரியும், இவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டா நம்ம இதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுக்கு நீங்கள் அவங்க கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஷார்ட் நோட்டாக போட்டு நீங்கள் அவங்களுக்கு கனெக்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கை நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 200 to 300 நல்ல கனெக்ஷன்ஸ் வச்சுருந்தாலே நீங்கள் ஒரு நல்ல நெட்வொர்க்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். லைக் அண்ட் லிங்க்டின்ல நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ நான் சர்ச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பைத்தான் தெரியும், நீங்கள் பைத்தான் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பைத்தான் குரூப்புன்னு சர்ச் பண்ணுங்கள். எங்கள் குரூப்ஸில் பைத்தான் ஸ்டடி குரூப், லிங்க்டின் லேர்னிங், பைத்தான் டெவலப்பர்ஸ் குரூப், பைத்தான் டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டி மாடரேட்டட் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு குரூப் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின்னா அப்படியே ஜாயின் பண்ணிட முடியாது. அந்த குரூப்போட அட்மின் வந்து உங்களோட ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க எப்படியும் உங்கள் ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணுவாங்க மேபி. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த ஸ்கில் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நீங்கள் அதில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ண அப்புறம் நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதின கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், உங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸ், நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் பண்ண ஈவெண்ட் அப்படின்றது எல்லாமே நீங்கள் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பண்ண ப்ரொஃபஷ்னலான ஒர்க் எல்லாத்தையும்னா எதெல்லாம் ப்ரொஃபஷ்னலான ஒர்க்கோ, நீங்கள் காலேஜில் பண்ண ஒர்க்கோ இல்லை ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பண்ண ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் கனெக்ஷன்ஸ் அதை வந்து பார்ப்பாங்க. உங்கள் கனெக்ஷன்ஸ் பார்த்துட்டு மேபி உங்கள் கனெக்ஷன்ஸ் டு கனெக்ஷன்ஸ் இதில் லிங்க்டின் எப்படி வேலை செய்யணும்னா, நீங்கள் ஒருத்தவங்களை வந்து இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கூட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க வேறு யாரோட போஸ்ட்டை லைக் பண்ணாலும் கமெண்ட் பண்ணாலும் அந்த போஸ்ட் வந்து உங்களோட ஃபீல்டில் வந்து வரும். இதனால உங்களோட கனெக்ஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாரோட போஸ்ட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, அவங்களோட போஸ்ட்டில் நீங்கள் போய் லைக் கமெண்ட் அதை நீங்கள் உங்கள் கனெக்ஷன்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு ப்ரொஃபஷ்னலான லிங்க்டின் நெட்வொர்க்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு ப்ரொஃபஷ்னலான லிங்க்டின் ஐடியை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஓப்பன் டு கொடுத்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ்க்கும் தெரியும் நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க. அண்ட் அவங்களும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேப் நான் சொல்ல மறந்துட்டேன், ஜாப்ஸ் டேப். ஃபர்ஸ்ட் லிங்க்டின் உங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸ் வச்சு உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபுளாக இருக்குன்றது இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்.
அதுக்கு கீழே நீங்களும் வந்து உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து தேடிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுங்கள். லைக் நீங்கள் ரிமோட்டாக தேடுறீங்களா, ஃபுல் டைமா, பார்ட் டைமா, எந்த லொக்கேஷன், என்ன சேலரின்றதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே Node.js போகிறேன். இங்கே ஆக்டிவ்லி ரெக்ரூட்டிங்னா இப்போ அவங்க வந்து சீக்கிரம் ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ மேபி லேட் ஆக சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனி, சப்போஸ் இந்த கம்பெனிக்குள்ளே போய் எங்கள் கம்பெனி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே டைரெக்டாக போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அவங்க வெப்சைட்ஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. சிலது வந்து நம்ம லிங்க்டின்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இங்கே ஜாப் சர்ச் வந்து இங்கே வேலை செய்யும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு ப்ரொஃபஷ்னலான லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேற ஒரு டாபிக்கோட பார்க்கலாம். பாய்.